ஹாய் கிஷோர். ஹாய் மக்களே. ஒரே ரன் மழை, சிக்ஸர் மழையா பொழிஞ்சு தள்ளிட்டாங்க. என்ன தோத்துட்டாங்களா? எப்படி பிச் நம்ம அது நம்ம போய் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. மும்பை கண்டிப்பா வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் ரெண்டு பேருமே. திருப்பி 8th மேட்சும் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா தான் போயிருக்கு. எல்லா மேட்சுமே ஹோம் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் ஓகே, நீயே ஸ்டார்ட் பண்ணு மேட்ச். டாஸ்ல இருந்து போலாம். டாஸ் ஆக்சுவலி மும்பை தான் வின் பண்ணியிருந்தாங்க. சேஸ் பண்றேன்னு அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு சேசிங் தான், அதனால சேசிங்கே போலான்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய அப்செட்டு. நான் முதல்ல இருந்து அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். எஸ்ஆர்ஹெச் என்னடா இவனுங்க டீமை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இது எடுத்தும் அந்த பிளேயிங் 11 பார்த்ததுமே இரிட்டேட் தான் ஆச்சு கண்டிப்பா. ஆனா ஏதோ ஒண்ணு ஜெயிச்சுட்டாங்க. இது கன்வின்சிங் வின்னான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடணும். 280 ரன் சேஸ் பண்ண வந்துட்டு 28 ரன் 30 ரன்ல நீங்க வின் பண்றீங்கன்னா நீங்க கன்வின்சிங் வின்னு சொல்ல முடியாது. காலர் தூக்கி விட்டுலாம் போக முடியாது. அந்த காவியமாறனை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திலக் வரும் அவுட் ஆகிற வரைக்கும் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி நடந்து இப்படி நடந்து அவரு இப்படி ஒரு வணக்கம் போட்டாங்க. அப்பா சாமி போயிட்டு வாடா அப்படி. அவருக்கு வேற ஒரு ஹோம் கிரவுண்டு. அண்ட் இன்னொன்னு கமெண்ட்ரியில தான் சொன்னாங்க. அண்ட் ஃபீலும் பண்ண முடிஞ்சுது. ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ அப் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல. நல்ல முன்னாடி நம்ம இது கையை திருப்பி போட்டு ஆஃப் கட்டர்ஸ் போட்டா கூட அடி அடின்னு அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் ஆஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து ஸ்லோவர் ஒன்ஸுக்கு ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் பேஸ் கொடுத்தாலே தூக்கி வெளியே வச்சிட்டாரு டிம் டேவிட். சுத்தமா பேஸ் ஆஃப் பண்ணா ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு அடிச்சாலும் பாதி பிச்சில் தான் போய் விழுது. அண்ட் நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், நல்ல ஷஃப்லிங் ஆஃப் த ஓவர்ஸ் பேட் கமெண்ட்ஸ் கிட்ட இருந்து. அவரு கேப்டன்சிய நம்ம ரேட் பண்ணலாம், லாஸ்ட்ல ரேட் பண்ணலாம். எப்படி இருந்துச்சு ரெண்டு டீமும் எப்படி ரேட் பண்ணாங்க, ரெண்டு கேப்டனுக்கும் ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருவோம். ஏன்னா பயங்கரமான டிசிஷன்ஸ்லாம் ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்காரு. அவருக்கும் ரேட்டிங்கை போட்டு தான் ஆகணும். நீ ஸ்டார்ட் பண்ணிக்க. ஆக்சுவலி ரேண்டமா பேசாம ஃபர்ஸ்ட்ல இருந்து போனாலே கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் டாஸ் நல்ல டாஸ் தான், பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா அவங்க பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கேப்டன்ஷிப் த வர்ஸ்ட் புவர் கேப்டன்னா அது இப்போதைக்கு ஹார்திக் பாண்டியா தான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஒரு போலிங் மூவும் ஒழுங்கா இல்லை. பும்ரா போடுறாரு பவர் பிளேல நல்லா போடுறாருன்னா அதுக்கப்புறம் முதல்ல இவர் ஏன் ரன் அப் எடுத்து வந்து போடுறாருன்றது ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதனால சுத்தமா எதையுமே ஒழுங்கா பண்ற மாதிரி தெரியல. ஃபீல்ட் செட் சும்மா சும்மா போயிட்டு போலர் கிட்ட நிக்கிறதுக்கு பதிலா நீங்களே ரெடி நிக்க வச்சிடலாம், அது ஃபார் பெட்டர். ஒரு புது பையனையும் வந்து கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணி விட்டு அவராலையும் ஒழுங்கா போட முடியல. அவருக்கு கன்வின்ஸா பேசுறதுக்கும் ஆள் இல்லை. ஆனா வந்து சும்மா ஒரு ஷாட் அடிக்கப்ப கை தட்டுற மாதிரி காமிச்சு வந்து பார்க்கவே நீங்க கையெல்லாம் தட்டிட்டு அடுத்த மேட்ச் அவனை சேஃபியான்னு கேட்டா சந்தேகமா இருக்கு. நீ லூ கூட்டுக்கும் அதே தான் பண்ணீங்க லாஸ்ட் மேட்ச். அடுத்து இன்னொரு கேள்விக்குறி என்ன வருது, ஏன் நேல் வதிரா இல்ல? எப்படி சிக்ஸ் அடிச்சு காட்டினாரு? சென்னையில எப்படி ஆடினாரு? ஒரு ஸ்லோ ட்ராக், இத்தனைக்கும் பால் பேட்டுக்கு வராத ட்ராக். சிஎஸ்கே கிட்ட ஆடினது நேல் வதிரா மட்டும்தான் நல்லா ஆடினாரு அந்த மேட்ச் லாஸ்ட் இயர். அதே மாதிரி நிறைய மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆகாஷ் மத்வாலியே எடுக்க மாட்டீங்க. அவர் அங்க இது போட்டுட்டு அந்த ரெட் கலர்ல மேல இருக்க 11th இல்லாதவங்க போட்டிருப்பாங்க, அப்படி போட்டு உட்கார்ந்து தான் இருக்காரு. அவர் அன்பிட் கூட இல்ல போல இருக்கு, ஃபிட்டா தான் இருக்காரு. ஏன் பர்ஃபார்ம் பண்ணி காட்டினவங்களே எடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்னும் புரியல. குமார் கார்த்திகேயன் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை குமார் கார்த்திகேயன் எடுக்கல. அவருமே வந்து எவ்வளவுதான் ஒரு பாட்டா விக்கெட்டா இருந்தா கூட அவர் வந்து ஒரு 4 ஓவருக்கு 35 கொடுத்துட்டு போறவரு தான். அப்படியே எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஏன்னு புரியல. அவரு என்ன நினைக்கிறாருன்னா ரோஹித் சர்மா மூலியமா உள்ள வந்தவங்க எல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா திலக் வர்மா கையில மேல கை வைக்க முடியாது. ஏன்னா அவரு கன்சிஸ்டன்ட் ரன் கேட்டர். லாஸ்ட் 3 சீசன்ல அவருதான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு நினைக்கிறேன் எம்ஐக்கு. சோ அவரை மட்டும்தான் வச்சிருக்காங்க, மிச்சம் எல்லாரையும் மாத்திட்டாங்க. இல்ல அதுக்கு வந்து இப்போ எம்ஐ ஃபேன்ஸோ இல்ல இவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டா அதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் 7 மேட்சஸ் தான் டஃபா இருக்கும், அப்பதான் நாங்க வின்னா டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருப்போம். இப்போ எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட் 7 மேட்சஸ் நீ சொன்ன மாதிரி மத்வால் கார்த்திகேயா அவங்க எல்லாரும் உள்ள போட்டு ஆடுவோம் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு
இவங்க சொல்லுவாங்க. எனக்கும் தோணுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 10 ஓவர் முடியிறப்போ இங்கிலீஷ் கமெண்ட்ரியில சொல்லின்னு இருக்காங்க. என்னதான் பண்ணின்னு இருக்கீங்க? எல்லாரும் ரெடி. இப்போ என்ன பண்ணானுங்க? இம்பாக்ட்ல வடேராவை கூட கூட்டினு வரல. ஷெப்பர்ட கூட்டினு வந்தாங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா, நீ ஷெப்பர்ட கூட்டினு வந்துற உள்ள அவனை போலிங் போட விட. உனக்கு தான் போலிங் போட ஆள் இல்லைல்ல. லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் அடிச்சாங்க. அதுக்கு பதிலா நீ ஷெப்பர்ட உள்ள கூட்டினு வா. இல்ல நபியை உள்ள கூட்டினு வா. ஏன் நீ எதுவும் பண்ணாம 5 பேரோ 6 பேரோ வச்சு விளையாண்டுருக்க? நாங்க அது ரொம்ப வேல்யூவான பாயிண்டா இருந்தது. அதனால தான் அவ்வளவு பெரிய ஆமாமா. ஸ்கோர். சப்போஸ் ஆக்சுவலி இம்பாக்ட் சப் எதுக்கு? எந்த இடத்துல நீ இம்பாக்ட்ஃபுல்லா அவங்கள யூஸ் பண்றன்றது தான். பவுலிங்கும் அப்படி போயிட்டு இருக்குது. 300 வச்சிருப்பாங்க ஏமாந்துருந்தா. பும்ரா ஒரு குவாலிட்டி பவுலர் இருந்ததால கொஞ்சம் தப்பிச்சுது. இல்ல 300 போயிருக்கும் கண்டிப்பா. அப்படி இருக்கப்போ நீ சான்சஸ் எடுக்கலாம்ல. இப்போ ஒரு ஸ்பின்னருக்கு லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஆல்ரெடி முடிச்சிட்டாருல மஃபாக்கா. அவருக்கு பதில் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கே கொடுத்துருக்கலாம். இல்ல லாஸ்ட் ஓவர் ஒரு 25 ரன் போச்சு. கரெக்ட். அதான் நான் யோசிச்சேன். லாஸ்ட் ஓவர் கூட எப்போ கூட இம்பாக்ட் சப் யூஸ் பண்ணலாமேரான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புவர் ஒர்க் அவுட் என்னன்னா 15 ஓவர்ஸ்லேயே 3 ஓவர் போட வச்சிட்டாங்க பும்ராவை. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் தான் இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஓவர் என்ன பண்ணாங்க, தள்ளி ஆட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு 6 மட்டும் அடிச்சு மிச்சம்லாம் தள்ளி ஆட்டாங்க. அதுவும் கமெண்ட்ரியில சொன்னாங்க, இவ்வளவு நல்ல போலரை நீ 15 ஓவர்ஸ்லேயே 3 ஓவர் போட வச்சிட்டேன்னா ஒரு ஓவர் தானே இருக்கு. அந்த ஒரு ஓவர் 6 பால் ஸ்லோவா ஆடிட்டாலும் மிச்சம் 3 18 பால் அடிப்பாங்களே. அப்படியே பிரெயின்ல யாரும் கமெண்ட்ரியில சொல்றாரு, பும்ரா போறப்ப 4 ஓவர்ஸ்க்கு 20 அடிச்சா போதும், மிச்சம் 16 ஓவர்ஸ்க்கு 180 200 220 கூட அடிக்கலாம் அப்படின்றாங்க. அது இல்லாம இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, இவங்க கேட்ச் விட்டாங்க, அது ஓகே, லைஃப் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா ரோஹித் சர்மாவுக்கும் லைஃப் வந்தது, எல்லாருக்கும் லைஃப் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன், அங்க டோன் செட்டப் அதுல ஒரு கேட்ச் விட்டாங்க. எப்படின்னாலும் ஒரு சான்சஸ் எடுக்க போறாரு தெரியும். ஹெட்ட பும்ராவை ஏன் வந்து ஒரு செகண்டோ இல்ல தேர்ட் ஓவரோ போடாம ஒரு 5th ஓவர்ல எடுத்துட்டு வராங்க பவர் பிளேல. 5th ஓவரப்போ ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு 60 ரன் வச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. இல்ல அது கூட ஓகே. அதுக்கப்புறம் கமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா 11 to 12th ஓவர்ல தான் திருப்பி பும்ரா வந்தாரு. அப்பயும் டூ லேட். நீங்க மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்தா கண்டிப்பா அப்படியே லைனா 3 ஓவர் போட்டு முடிக்க வச்சிட்டாங்க. 12 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அபிஷேக் சர்மா கன்ஃபார்ம் கஷ்டப்பட்டிருப்பாரு. டு பி ஃபேக்ட் அபிஷேக் சர்மா கஷ்டப்பட்டு ஒரு மொமெண்டம். நேற்று வீடியோல தான் நம்ம மொமெண்டம் பிரேக் பண்றத பத்தி பேசணும். எல்லா ஓவருக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு மொமெண்டம் பிரேக் பண்ணி அதுல இருந்து ஏதாவது சான்சஸ் எடுக்கலாமான்னு அப்படி பண்றதுக்கோ விடாம கான்ஸ்டன்டா 6 அடிக்க விடுறாங்க. கான்ஸ்டன்டா பவுண்டரி போயிட்டு இருக்கு. அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணதான் வந்து லெஜெண்ட் ஹார்திக் பாண்டியா அவர் ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியல. அவர்தான் சொன்னோம். நீங்க அவர் ஆக்சுவலி எம்ஐயோட மொமெண்டமா தான் பிரேக் பண்ணிட்டு இருந்தாரு. வந்து நல்லா ஸ்லோவர் ஒன் போட்டு அவங்க தூக்கி அடிச்சிட்டு இருந்தாங்க. 2 ஹார்ஷா இருக்க கூடாதுன்னு நினைச்சா கூட ரொம்ப புவர் ரீடிங் ஆஃப் தி கேம் மாதிரி இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கு பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க எப்பவுமே கொஞ்சம் பம்டப்பா இருப்பாங்க. யாரு ஓனர்ஸ், எம்ஐ ஓனர்ஸ் அவங்களே கொஞ்சம் ஒரு கொஸ்டினபிளான ஒரு ஃபேஸஸோட உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. நீதா அம்பானியும் அண்ட் ஆகாஷ் அம்பானி 2 பேரும் ஒரு மாதிரி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற. ஸ்டில் தே ஹவ் given a good fight. க்ளோஸ் மேட்ச் கிடையாது. ஐ மீன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ளோஸ் தான். எஸ்ஆர்ஹெச் வந்து இவ்வளவு அடிப்பாங்க இவங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா என்ன விஷயம்னா அதனால கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க. சப்போஸ் வந்து ரொம்ப பயங்கரமா அடி வாங்கி ஒரு 170 180 தான் அடிச்சிருக்காங்கன்னா இப்பவே கேள்வி வந்திருக்கும். கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா இருக்கணுமா? கொஞ்சம் பண்ணலாமோ? சிஎஸ்கே வந்து எப்படி மிட் சீசன்ல ஜடேஜாக்கு பதில் தோனி வந்து எடுத்துக்கிட்டாரோ கேப்டன்சி, அந்த மாதிரி இவங்களே மாத்திக்கலாம். திருப்பி மெகா ஆக்ஷன் வருது. அந்த மாதிரி இன்னும் கூட சான்சஸ் இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு 3 மேட்ச்ல அட்லீஸ்ட் 2 மேட்ச் உதவப்பட்டு 5ல 1 தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கரெக்ட். மேபி இப்போ செகண்ட் இவரே 14 மேட்சும் ஆடுவாரானோ சந்தேகம் தான் ஹர்திக் பாண்டியா. ஓகே செகண்ட் ஆஃப் போயிடலாம். இல்ல அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ஸ் பத்தி எல்லாருமே அடிச்சாங்க. கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் பத்தி ஏதாவது சொல்லணுமா ஸ்பெசிபிக்கா? இல்ல செகண்ட் ஆஃபே போயிடலாமா? இல்ல அபிஷேக் சர்மா தான் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ். கிளாசன் எப்பவுமே பண்ணுவாரு, அது தெரியும். ஆனா அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயர் நல்லா ஆடுவாரு, அதுக்கப்புறம் ஆவரேஜா ஆடுவார்னு ஒரு டாட் இருந்தது. அதை பிரேக் பண்ணி இல்ல ஏன்னா நீ டவுன் மாட்டி விடுற, நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு
எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் ஆனார், குறைய சொல்ல முடியாது. நம்ம பேசுன மாதிரி மயங்க் அகர்வால் ஒண்ணுமே பண்ணல, அவர் இன்ஜூரும் ஆயிட்டாரு. கண்டிப்பா அடுத்த மேட்ச் இருக்க மாட்டாரு தான் நினைக்கிறேன். ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு 6 லைன்ல எகிரி விழுந்துட்டாரு. ஆனா திருப்பி Injury ஃபீல்டிங்ல ஆயிட்டாரு. திருப்பி அதே இடத்துல திருப்பி ஃபீல்டிங்கும் நின்னாரு, வெளியவே போல. எல்லாம் ஒண்ணும் கிரௌடே ஆகலையா? ஃபுல்லா. ஆமா ஆமா, ஓ ஒன்றும் ஓகே ஆகல. ஓகே கன்கஷன் கொஞ்சம். ஆக்சுவலி என்னன்னா, இப்படி விழுறப்ப கழுத்து ஃபுல்லா போயிடுச்சு, அந்த கழுத்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆன மாதிரி இருந்தது. தலையில அடிபடல அவருக்கு, ஆனா தலையை பிடிச்சிக்கிட்டு ஓகே இருந்ததால ஓகே எல்லாரும் தலைன்னு நினைச்சிருப்பாங்க. ஆட் வரல, தமிழ்ல பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஸோ அங்க வந்து கன்கஷன் இதெல்லாம், இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் கேட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது வந்து ஒரு ஃபார்மேட், எல்லாரும் கேட்டே ஆகணும் ரூல்ஸ். அது கேட்டுட்டு அவரு வெளியே வந்துடுறீங்களான்னு கேட்டாலும் இல்ல நான் நிக்கிற ஃபீல்டிங் சொன்னது, கிரவுண்ட்ல இருக்க எல்லா ஆடியன்ஸும் சேர் அப் பண்ணாங்க அவருக்கு. ஃபீல்டிங் நின்று முடிச்சுட்டு தான் போனாரு. ஓகே. அதான் கிளாஸ்ன்னு சொல்லவே வேணாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். மார்க்ரம் ரொம்ப ஒரு ஹேண்டி இன்னிங்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அவர் சப்போர்ட் பண்ணனால தான் இன்னமும் ஸ்கோர் நல்லா போச்சு. அவங்க பேட்டிங்ல எந்த மிஸ்டேக்கும் எதுவுமே இல்லை. ஆமா, இது ஆக்சுவலி பவுலர்ஸை குறை சொல்லணுமான்னு எனக்கு கேட்டா தெரியல. எப்படி போட்டாலும் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது பிச்சு. அதனால எல்லாரும் அடிச்சாங்க. ஓகே, ஒருத்தர் அடிச்சாரு 2 பேர் அடிச்சாருன்ற மாதிரி கிடையாது. வரப்போற எல்லாரும் 170+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆட்டு போனாங்க. ஸோ பிச்சு அந்த மாதிரி. அதனால பிட்டி ஃபார் பவுலர்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை வச்சு திருப்பி டீம் இவங்க எஸ்ஆர்ஹெச் வேற ஏதாவது மாத்துறேன் அப்படிலாம் பண்ணாங்கன்னா ஜெயிச்சாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டேனியல் விட்டோரி ஆஸ்திரேலியாவோட ஹெட் கோச் இப்போ. ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட போவாரு. இதுக்கு மேல இந்த ஃபார்மேட் தான் இருப்பாங்க. அசரங்கா வேற வீட்டுக்கு போயிட்டாரு போல, ஐ மீன் ஸ்ரீலங்காவே ரிட்டர்ன் ஆயிட்டாரு போல இருக்கு. ஸோ இந்த டீமோட போறதுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. நடராஜன் என்னன்னு தெரியல, மேபி நம்ம அடுத்த வீடியோல வரப்போ நம்ம என்ன அப்டேட்னு பார்த்து சொல்லலாம். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மேட்ச் இல்லங்கிறப்போ ஏதாவது நிகழா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் he'll be fine for next game. ஓகே, செகண்ட் ஆஃப் போயிடுச்சு. செகண்ட் ஆஃப் நான் ஃபர்ஸ்ட் பால் போடுறப்பவே கன்ஃபார்ம் டிசைட் பண்ணிட்டேன், க்ளோஸ் மேட்சாக தான் இருக்க போகுது. மேபி கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த மாதிரி தான் நடக்க போகுது. கிட்ட வந்துட்டு ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும், 5 ரன் அடிக்கணும், 6 பாலுக்கு இல்லை. போன மேட்ச் மும்பைக்கும் குஜராத் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது கன்ஃபார்ம் பண்ணி இப்படிதான் போகும். 6 ஓவர்ஸ்ல அடிப்பாங்க, 100 அடிச்சிருவாங்க, லாஸ்ட்லயும் வந்துருவாங்க. இந்த மிடில் யாரோ ஒருத்தர் நிக்க வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா அது புவனேஸ்வர் பண்ணாரு. 12th ஓவர் வந்து 5 ரன் போட்டு போனாரு. அவர் நிக்க வச்ச உடனே தான் அடுத்தது கமெண்ட்ஸ் வந்தாரு, அந்த வளர திலக் அவுட் ஆனாரு. ஸோ இது கன்ஃபார்ம் இப்படிதான் போகும். அதனால வந்து அவங்களுக்கு நான் கிரெடிட் கொடுக்க மாட்டேன். இப்படிதான் போகும் தெரியும். அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, ஆமா அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, பிச்சை பத்தி சொல்லிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இவ்வளவு அடிச்சதால கஷ்டம் தான், இவங்க சேசிங் எடுத்துட்டாங்க. அது ஒரு பிளண்டரா இருக்குமா அப்படின்ற மாதிரி தமிழ் கமெண்ட்ரியில சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தது. அண்ட் நானுமே க்ளோஸா போகும்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்றது, கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மாதிரி போகுமான்னு தெரியாது. எனக்கு ஒரு டவுட் என்ன இருந்ததுன்னா, 8 to 15 ஓவர்ஸ்க்குள்ள ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. திருப்பி 16ல இருந்து கொஞ்சம் ரன் ரேட்டுக்கு க்ளோஸரா எடுத்துட்டு போகணும்னு அடிப்பாங்களே தவிர்த்து ஒரு எப்படி ஒரு, நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் வீட்லயே, ஒரு 230 235 அதை தாண்டிலாம் போக சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறது வேற. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணாங்களே, அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ஹீரோயிக்கா ஒரு சேஸ் நடந்திருக்கான்னு எனக்கு கேட்ட தெரியாது. ஏன்னா ப்ரெஷர் தான், கம்ப்ளீட் ப்ரெஷர் இருக்கும். நீ 6 அடிச்சுட்டே இருக்கணும், டக்குன்னு ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தர் புதுசா வந்து செட் ஆகணும். ஸோ டஃப் தான். இன்னொரு நாள் எஸ்ஆர்ஹெச்சே திருப்பி இந்த ஸ்கோர் அடிக்க முடியுமான்னு கூட தெரியாது. ஆனா இன்னொன்னு ஞாபகம் இருக்கப்ப சொல்லிடுறேன், இதான் ஏஎஸ்டி ஸ்கோர். அதை பத்தி தான் சொல்ல வரேன். இவ்வளவு நாள் ஆர்சிபி ஒரு தோசையை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா ஐபிஎல்ல நாங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர். அப்படி சொல்றப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லோவஸ்ட் ஸ்கோர் நீங்க தானப்பா. ஆமா, இது வந்து ஹையஸ்ட் ஸ்கோரும் நாங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒண்ணு இருந்தது. அதையும் கெடுத்துட்டாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி எல்எஸ்ஜிஏ லாஸ்ட் இயர் க்ளோஸா வந்தாங்க. ஆர்சிபி வந்து 263 பூனே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல அடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் டைம் எல்எஸ்ஜி அடிச்சாங்க 257. அப்ப கிட்ட வந்துட்டாங்க. ஒரு 6 அடிச்சிருந்தா ஈக்குவல் ஆயிருக்கும். பட் லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பூரான்லாம் ஆடி இருப்பாரு. அப்பவே இதை மட்டுமாவது எங்களுக்கு விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய மீம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது சம்பந்தமான மீம்கள். இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், என்னதான் புவனேஸ்வர் குமாரும் அதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல அங்க கண்டெயின் பண்ணாலும், இந்த மேட்சும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கிரெடிட் கண்டிப்பா மார்க்கண்டேக் தான்.
ஏன் கிரெடிட் மார்க்கண்டேக்கு சொல்றேன்னா, திலக் வர்மா ஒரு பக்கம் அடிக்கிறாரு. பாண்டியாவும் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. அப்பயும் கான்ஃபிடென்ட்டா ஓவர் குடுத்தா, அவர் லாஸ்ட்டா போட்ட ஓவர்ல ஒரு 6 போயிருக்கும். அதுக்கப்புறம் பாண்டியா வச்சு கண்டெயின் பண்ணியிருப்பாரு. சிங்கிள் ஆட வச்சிருப்பாரு. திலக் வர்மாவும் சிங்கிள் ஆட ம். வச்சிருப்பாரு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப வருண் சக்கரவர்த்தியால ஒண்ணுமே பண்ண முடியல அன்னைக்கு. ஒரு 6 போனோனே இன்னும் 2 6 குடுத்தாரு. டபுள் குடுத்தாரு. 25 ரன் கிட்ட குடுத்தாரு. ஆனா இந்த பையன் வந்து சின்ன பையன். அந்த கண்டெயின் பண்ணது எனக்கு பரவாயில்லடா நீ. ஆமா. பயப்படவே எனக்கு பயப்படல. எனக்கு புஷ்டாலாம் பயந்துட்டாரு. இந்த மேட்ச்ல டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம சொல்லணும்னா, பேட்டரோ, பேஸ் பவுலரோ யாரையும் சொல்ல முடியாது. ஸ்பின்னர்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஷபாஸும் நல்லா தான் போட்டாரு. ஷபாஸ் லாஸ்ட் ஒரு ஆமா. ஓவர்ல தான் 22 ரன் போயிடுச்சு. கரெக்ட். அவர் 3 ஓவர் தான் கரெக்ட். போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல எவ்வளவுனா 17 ரன் தான். கரெக்ட், கரெக்ட். ஷபாஸ் அகமது லாஸ்ட் ஒரு சொல்லணும். 22 அது திலக் வர்மா. அது இல்லாம இன்னொரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இந்த ஜிங்ஸ உடைச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். லெஃப்ட் ஆர்மர் ஆனா லெஃப்ட் ஆர்ம் பவுலர் போடக்கூடாது, லெஃப்ட் ஆர்ம் சீமர் போடக்கூடாது. அப்படி அதை உடைச்சு இஷான் கிஷன் அப்படி வெல்டன் வாங்கின்னு இருக்கப்போ ஷபாஸ் அகமது கொடுத்ததுக்கு அவங்களுக்கு சல்யூட் கொடுக்கலாம். அதுக்கு அவங்க வின் ஆனதுக்கு வருத்தம் தான் சொல்லலாம். இவங்க ஆடுற வரைக்கும் இவங்க போடவே கூடாது. அது வந்து அவங்க வந்து நல்ல விக்டோரி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. விக்டோரி ஆமா, அவரு ஸ்பின்னர் வேற. ஆமா, அவரோட பவுண்டரி எண்ட் வந்து ரொம்ப லாங், புல் ஷாட் ஆட முடியாது. சோ நீ ஒரு பால் ஷார்ட்டா மீடியமா போட்டுரு, கண்டிப்பா புல் ஆடுறப்போ பேட் அப்படியே பிளேட் மாதிரி திரும்பிடும். பிளாட்டா திரும்பினா தான் வெளியே அடிக்க முடியும். பிளேட் மாதிரி திரும்பிச்சுன்னா நிக்க ஹைட் ஏறிடும். சோ அதெல்லாம் கிளீனா பண்ணாரு. அந்த ஷார்ட் பால் தான் போட்டிருப்பாரு. அவர் அவுட் ஆன் பால் மீடியம் ஷார்ட். அதெல்லாம் இன்னொன்னு ஒண்ணு தப்பு. ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு, 6 போயிடுச்சு. அதுக்கு அடுத்த பால் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு இது ஆக்சுவலி பாப்புலர் 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியே இருக்கணும் 30 யார்ட் சர்க்கிள். 2 பேரும் தூக்கி அங்கதான் வச்சிருக்காங்க. கரெக்ட். அப்பயும் அடிக்கிறாரு. அதுதான் ஒரு சில ஆமா அதுதான் அது கரெக்டா நானும் யோசிச்சேன். அதுதான் கொஞ்சம் இம்மெச்சூரா. ஆக்சுவலி இஷான் கிஷன் இன்னும் ஒரு 3-4 ஓவர் இருந்ததுன்னா மேட்ச் அவங்க பக்கம் போயிருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இஷான் கிஷன் இருக்கான், ஷபாஸ் அகமது கொடுத்திருக்காங்க, பிரேமும் அடிக்கதான் போறாரு. இஷான் கிஷன் 5 பால் அடிச்சாலும் 6 பால் அவுட் ஆகிட்டு தான் போக போறாரு. அது கன்ஃபார்ம். அது அந்த இடத்துல கன்ஃபார்ம். அப்படியே ஏன்னா அவர் ரொட்டேட்டே பண்ண மாட்டாரு. இவங்க கிட்ட இருந்து நமக்கு வருதா பேட்டுக்கு அடிச்சுனே இருக்கலாம். எவ்வளவு அடிக்கிறோம் அவுட். அவங்களோட ரோல் அதுதான். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க அப்படி சொல்லிதான் எடுக்கிறாங்க டீம்லயே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே தூபே எது எடுக்கிறாங்க. நீ வந்து எனக்கு நின்று ஆடி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்பின்னர் போடக்கூடாது. வந்தான்னா அவனுக்கு கை வரக்கூடாது. 2 6 அடி பரவாயில்ல, நீ 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு வா, 4 பால் ஆனா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோல் கிளாரிட்டி தான். அதனாலதான் சிஎஸ்கே எம்ஐ எல்லாம் ஒரு இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸா இருக்காங்க. ரோல் கிளாரிட்டி இல்லாம மாத்தி ஷஃபிள் பண்ணின்னு அப்படி பண்ணிருந்தா எஸ்ஆர்ஹெச் குவாலிட்டி ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. திருப்பியும் இவங்க ஷஃபிள் கேம் உள்ள போனாங்கன்னா அவங்களே கெடுத்துப்பாங்க அவங்களோட சான்சஸ். அண்ட் 2 சொல்லு. மறுபடியும் நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி தான். இந்த மேட்சும் அந்த மனுஷன் வேகமா ஓடி வந்து போட்டா மட்டும்தான் அடிக்கிறாரு. மீடியமா போட்டாலும் சரி, ஒரு குட் லைன்ல ஸ்பின் போட்டாலும் சரி அடிக்க மாட்டாரு. அன்லெஸ் அன்டில் டிம் டேவிட் அதுக்கு ஒர்க் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். போன வாட்டி ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி என்னமா பண்ணுவாருன்றது ரொம்ப கஷ்டமான. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க மீடியம் ஃபேஸ்ல ஸ்லோவா ஷார்ட்டா போட்டா ஆட முடியல, அடிக்க முடியல, சிங்கிள் தான் ஆட முடியுது, இல்ல பீட்னே விட்டுறாரு. அதை கண்டுபிடிச்சிட்டனால அதை வச்சே போயிட்டு இருக்காங்க. சரி இவரு தான் அப்படி பண்றாரு. அந்த பக்கம் இருக்க பாண்டியாவாச்சு நல்லா பண்ணாரு பார்த்தா அவரும் அதே டப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் ஒர்க் பண்ணது அப்புறம் திலக் வர்மா. கன்ஃபார்ம் திலக் வர்மா இன்னும் பயமா போயிருக்கும். கன்ஃபார்ம் லாஸ்ட் பால் வரைக்கும் வந்துருக்கும் மேட்ச். ஆமா, திலக் வர்மா விக்கெட் தான் சேஞ்ச். இல்லன்னா இது பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஒரு 14th ஓவர் போயிட்டாரு. 6 ஓவர்ஸ் வெளியே இருக்கு. 36 பால்ஸ்க்கு 96 தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 36 பால் 96 அடிச்சிருக்கலாம். அந்த ஓவர்ல ரன்னே போல. அந்த ஓவர்ல 4 ரன் தான் போச்சு. அப்புறமா 30 balls 92 வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 runs தான் போச்சு. 24 balls 26 வந்துட்டு 86 அந்த ஓவர்ல அடிச்சாங்க. லாஸ்ட்ல 12 balls 54 வந்துருச்சு. யுவராஜ் கூட அடிக்க முடியாது. சாலிடா ஆமா 2 சாலிடா 2 ரன் 6 அடிச்சிருப்பாரு திலக் வர்மா இருந்தா. அண்ட் இன்னொன்னு இந்த சீசன்ல எல்லாம் நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் நல்லா பண்ணிருக்கலாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸா தான் இருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் கிளாசன். ஏன்னா அவருக்கு ஒரு பே ஃபார்ம்ல இருக்காரு. அவரு பார்த்தாதான் கொஞ்சம் அலற விடுற மாதிரி இருக்கு.
இந்த டாப் 4க்கு அப்புறம் கொஞ்சம் வீக் தான். ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ் அப்படிலாம் கிடையாது. அப்துல் சமாத் வச்சிருக்காங்க, ஷபாஸ் அகமது வச்சிருக்காங்க, பேட் கமின்ஸ் தான். இந்த 4 பேர் தான். அதுலயும் அபிஷேக் சர்மா கன்சிஸ்டன்ஸா ஆடுவாரான்னு தெரியாது. 4 மேட்ச் ஆடுவாரு, 4 மேட்ச் ஆட மாட்டாரு. இப்போ இந்த 3 பேர் தான். டிராவிஸ் ஹெட், கிளாசன், மார்க்ரம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவாரு. ஆனா கிளாசன் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. கிளாசன் தான் இப்போ மேன் டு லுக் அவுட் ஃபார் எஸ்ஆர்ஹெச்ல. அவரை தான் பார்ப்பாங்க, அவரை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க எல்லா டீமுமே. ஓகே, ஆக்சுவலி ரேட்டிங் போயிடலாமா? 2 டீமுக்கும் ரேட்டிங் கொடுக்கணும், 2 கேப்டனுக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம். வேற ஏதாவது சொல்லணுமா மேட்ச் பத்தி? ஓகே, நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன எஸ்ஆர்ஹெச் அவங்களுக்கு அவங்க ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 10 அவுட் ஆஃப். ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 7. எம்ஐ எம்ஐக்கு ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 4 கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஆர்ஷா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நான் வந்து 7-6 போவேன். ஏன்னா அவங்க செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த டஃப்புக்காக ஒரு 5-6 தான் டிஃபரன்ஸ். ஒரு 5-6 எங்கேயோ அங்கங்க அடிச்சிருந்தாங்கன்னா பால் டு பால் மேட்ச் மாதிரி தானே ஆயிட்டு இருக்கும் இப்போ நம்ம யோசிச்சு பாக்குறப்போ. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல நல்லா கண்டெயின் பண்ணிட்டாரு புவனேஸ்வர் குமார். 3 பேருமே நல்லா போட்டாங்க. அந்த 3 ஓவர்ல சேர்த்து ஒரு 5-6 போயிருந்தாவே மேட்ச். ஏன்னா புவி வந்து 5 ரன் கொடுத்தாரு, இவர் 3 ரன் ஒரு விக்கெட்டு, 3 ரன் ஒரு விக்கெட்டோ 4 ரன் ஒரு விக்கெட்டோ பேட் கமின்ஸ். இவர் 6 ரன், அதுல ஒரு வைடு உனத்கட், தொடர்ந்து 3 ஓவர். அந்த 3 ஓவர்ல அங்க இங்க ஒரு 3-6 4-6 போயிருந்தாலும் மேட்ச் மாறிட்டு இருக்கும். சோ அதுக்காக 6-7 போறேன். இல்ல கேப்டன்சி ரேட்டிங் நான் சொல்றேன். நான் சொல்லல, செகண்ட் ஹாஃப் எனக்கு தோணிருச்சு இவங்க நல்லா அடிப்பாங்க, இவங்க அடிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். தோணிருச்சு இவங்க எப்படி அடிச்சுன்னு வந்துருவாங்க சொல்லிட்டு. சப்போஸ் இன்னும் கிட்ட வந்தாங்கன்னா மேபி ஒரு 6 கொடுத்துருக்கலாம். இவங்க கிட்ட வராங்கன்னா சரி 5 வச்சுக்கலாமே. கேப்டன்சி ரேட்டிங் பாண்டியா அண்ட் கமின்ஸ். கேப்டன்சில கண்டிப்பா பேட் கமின்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 8 கொடுக்கலாம். நல்ல ஓவர் சேஞ்ச், நல்ல ஃபீல்ட் செட்டப், அத நீ சொன்ன மாதிரி பிரஷர் ஆகாமயே இருந்தாரு. இவ்வளவு இப்படி அடிச்சிருக்காங்க அவங்கன்றப்ப ஒரு பிரஷர் ஆன மாதிரி தெரியல. அதுல வேற போன மேட்ச் சொன்ன மாதிரி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டெட் ஓவர்ஸ்ல ஒன்னு ஓவர் போட்டாரு, மிடில்லயும் போட்டாரு, ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லும் போட்டாரு. அததான் எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. பவர் பிளேலயும் விக்கெட் தேவைங்கிறப்ப அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் போயிட்டு இருக்கு மேட்ச், திலக் வர்மா விக்கெட் வேணும் இப்ப கண்டிப்பான்றப்போ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. சோ எல்லாமே கொஞ்சம் ஸ்பாட்டான தான் இருக்குது அவரோட டெசிஷன்ஸ்லாம். 8 கொடுக்கலாம் அவரோட கேப்டன்சி. எஸ்ஆர்ஹெச் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அவரோட கேப்டன்சி. ஏன்னா நான் வந்து பாண்டியா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பாண்டியா வந்து எனக்கு வந்து அவரு சிரிக்கிறாரு, கொஞ்சம் அப்படியே அப்ரிஷியேட் பண்ற மாதிரிலாம் பண்றாரு. ஆனா பவுலர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ற மாதிரி தெரியல. அவங்க எந்த இடத்துல போடுவாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு ஓவர் கொடுக்கணும், இப்ப இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, அந்த டிசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல அது அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டோ இல்ல கன்சல்ட் பண்ணியோ ரோஹித் சர்மாவை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலாம்னு தோணுது. ஒரு டிஸ்கஷனே நடக்காத மாதிரி தெரியுது. 50-50 தான் கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன். ரொம்ப போர் சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜ். அதனால 5 கொடுக்குறேன், பாதி தான் தரேன். நீ? இல்ல எனக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னு தோணல பாண்டியாக்கு. சரி ஓகே ஓகே. அவ்வளவுதான். இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? நாளைக்கு மேட்ச் போயிடலாம். ஆர்ஆருக்கும் டிசிக்கும் ஜெய்ப்பூர்ல நடக்குது. ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. அண்ட் ஆர்ஆரோட ஹோம் ரெக்கார்டு யாரும் சொல்ல வேணாம், சப்போஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன். சிஎஸ்கேக்கு அப்புறமா பெஸ்ட் ஹோம் ரெக்கார்டு வச்சிருக்க டீம் ஆர்ஆர் தான் மொத்த பிரான்சைஸ்ல. சிஎஸ்கே வந்து 71% மொத்த பிரான்சைஸ்ல மொத்த சீசனும் சேர்த்து 71% வின் பண்ணுவாங்க அவங்க. இவங்க வந்து 64 ஆர்ஆர், அவங்க தான் செகண்ட் பெஸ்ட். அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஆண்ட்ரே பர்கர் வேற இப்போ நல்லா போடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. போல்ட் கேட்கவே வேணாம், பவர் பிளேன்னு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துருவாரு. அண்ட் டிசி கொஞ்சம் புவரா தான் இருக்கு. அவங்க 11ஸும் சரி, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் சரி, பவுலிங் ஆள் இல்லை. இஷாந்த் சர்மா வேற இன்ஜூர் ஆயிருக்காரு. அதனால ட்ரீம் 11 பிக்ஸுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க பிருத்வி ஷா ஆடுவாங்களான்னு தெரியல, இஷாந்த் சர்மா ஆடுவாரா தெரியல, முகேஷ் குமார் ஆடுவாரா தெரியல. லாஸ்ட் டைம் வந்து அபிஷேக் போரல் திடீர்னு இறக்கி விட்டாங்க இம்பாக்ட் சப்பா. அண்ட் அன்பிரடிக்டபிளா இருக்கு. அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஜெய் ரிச்சர்ட்சன் இன்ஜூர்ல இருக்காரு, நாட்கே வந்திருக்காரா தெரியல.
நிறைய நிறைய பேர் இருக்காங்க கமிட்டி மெம்பர்ஸ் மாதிரி. அதனால ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு டிசிஷன்ஸ்லாம். ஒருத்தர் ஒன்று சொல்லி சரி கன்வின்சிங்கா போகணும், யாருக்கும் வருத்தம் இல்லாம நீ சொல்ற ஒருத்தன் நான் சொல்ற ஒருத்தன் அப்படி பண்ற மாதிரி இருக்கு டிசி டீம் பாக்குறப்போ. ரிஷப் பண்ட்காக அவ்வளோ ஒரு உயிர் போற நிலைமையில இருந்து வந்து திருப்பியும் கிரிக்கெட் ஆடுறாரு, அவ்வளோ ஃபிட் ஆகி வந்திருக்காரு. 2.5 years உன்னால பேட்டே தூக்க முடியாது, கிரவுண்டுக்கே போக முடியாதுன்னு சொன்னவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணி 1.5 வருஷத்துல நான் பண்ணி காட்டுறேன்னு 14 monthsல ரீஹாப்லாம் முடிச்சுட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அது பெரிய விஷயம். சல்யூட் தான் ரிஷப் பண்ட்டுக்கு. அவருக்காக கொஞ்ச நாளா அட்லீஸ்ட் டிசி ஜெயிக்கலனாலும் அவர் ஒரு குவிக் ஃபயர் ஒரு 40-50 அதுக்கு பேர் போனவர் தான் ரிஷப் பண்ணிட்டு. அட்லீஸ்ட் அது பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்பிக்கை இல்லை டிசி மேல. அண்ட் ஆர்ஆர் குவாலிட்டி சைடு கொஸ்டினபிளே கிடையாது. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கம்மியா இருக்காங்களே தவிர்த்து அவங்க ஆடுற பிளேஸ் எல்லாமே குவாலிட்டி பிளேயர்ஸ், குவாலிட்டி பிரான்ச்சைஸ். ஸோ ஆர்ஆர் வினுக்கு தான் நானும் போறேன். ஓகே, irrespective of bowling first or batting first. ஆமா. ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா இந்த மேட்ச்ல ஆட் பண்ணுமா? அவ்வளவுதான். ஓகே, இல்ல ஸ்டார் பெர்ஃபார்மரா யார் இருப்பாங்க டிசி மேட்ச்ல? 2 பேர் சொன்னா போதும். மேபி கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட்லர், வார்னர் பேட்ஸ்மேன்ஸ்ல பார்த்தா பவுலிங்ல போல்ட் இருப்பார் கண்டிப்பா. சாஹல் இல்லனா வந்து டிசில யாரை யூஸ் பண்ணுவாங்க தெரியல. போல்ட், சாஹல், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் கண்டிப்பா இருப்பாங்க. ஓ நல்ல ஸ்டார் இருக்கலாம். ஓகே, நான் யசஸ்வி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபெயிலியர்ல இருந்து வராரு. ஃபெயிலியர்னா என்ன, அவரு இருக்க குவாலிட்டிக்கு அவர் அடிக்கிற 30 நமக்கு ஃபெயிலியர் மாதிரி தெரியுது. அவரு நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சாஹல் தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்டேன். அந்த சைட்ல எடுத்துக்கிட்டா அக்ஷர், குல்தீப் 2 பேருமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தான். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்கு. அக்ஷர் வந்து டிசின்னு வந்தாலே பேட்டிங்லயும் நல்லா பண்ணுவாரு. அண்ட் அவருக்கு சான்சஸும் கிடைக்கும். மேபி 4 wickets போனதுமே இறங்கிடுவாரு. கொஞ்சம் அப்படி இப்படி தட்டி ஆடிட்டு அப்புறம் ஒரு 6 அடிக்கிற கேப்பபிலிட்டியும் இருக்கு. ஸோ அக்ஷரும் போகலாம். அண்ட் மிச்சல் மார்ஷுக்கு மாட்டிக்கிச்சுன்னா வேற மேட்சா தான் இருக்கும் கண்டிப்பா டிசிக்கு. அப்படி இருந்தாலும் ஓவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதுல பின்னாடி ஆறதுக்கு ஆள் இல்ல, அதான் பிரச்சனை. மிச்சல் இல்ல, நான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல, நான் ஃபேண்டசி பிக்ஸுக்காக சொல்றேன். ஓகே ஓகே, வின் பண்றதுக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆர்ஆர் தான். ஏன்னா ஆன் பேப்பரா இருக்கட்டும், இருக்க எத்தனை பேர் வந்து டச்ல இருக்காங்க, ஃபார்ம்ல இருக்காங்கன்ற கன்சிடரேஷனா இருக்கட்டும், ஹோம் சைடு அட்வான்டேஜா இருக்கட்டும், எல்லாமே ஆர்ஆர் பக்கம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஃபேண்டசி பிக்ஸ்ல மேல வந்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்ற. அவர் 2-3 ஓவரும் போடுவாரு. சரி சரி, ஓகே. அண்ட் ஐபிஎல் கேஷ் பிரைஸ் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்டேட்டஸ்ல வச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் போகும். இன்னும் ஒரு 3 days தான் இருக்கு. திருப்பியும் கேஷ் பிரைஸ் வரப்போகுது. ஆல்ரெடி 2 பேருக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணி கேஷ் பிரைஸ் கொடுத்துருக்கோம். நீங்களும் கமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஈஸ்வர்? ஓகே, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருந்ததுன்னா அதோட ரிவ்யூவோட நாளைக்கு மீட் பண்றோம். பாய், குட் நைட். என்னடா இது சுத்தினே இருக்கு, கேக்குதா?